ஒரு அப்பாவி வேலை இல்லாத ஒரு பையனை நான் வேலைக்கு சேர்த்தேங்க. நான் வேலைக்குன்னா நான் ஓனர் கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்சது சொன்னால் வேலைக்கு சேர்த்துக்குவாங்கன்னு. அந்த பையனுக்கு செக்யூரிட்டி வேலை கொடுத்தாங்க. அந்த பையன் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் நியாயத்தை சொல்லணும். எனக்கு சிரிக்கவும் முடியுதா கோவப்படுறதான்னு தெரில. அந்த பையன்கிட்ட செக்யூரிட்டி வேலை பார்க்குற பையன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து வெளியிலேருந்து வந்த பொண்ணு வந்து ஏதோ வேலை விஷயமாக வந்து பார்க்குறதுக்கு வரும்போது திடீர்னு ரெஸ்ட் ரூம் போகணும், எங்கே ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்குங்க. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும், ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குங்க, அங்கே இருக்குன்னு இப்படி தானே சொல்லணும். ஒன்றுக்கு போகிறீங்களா ஆகி போகிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணுக்கு சரியான டென்ஷனு. கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் சேர்த்து விட்டு என்கிட்டயே சொல்லியிருக்கு. ஆனால் நான் தான் சேர்த்து விட்டேன்னு அது தெரியாது. இவனை பற்றி கண்ணாமலாம் திட்டுது. என்ன இவன் எதுவும் தப்பாக சில்மிச்சு எதுவும் பண்ணிட்டானு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றதுக்குள்ளே அவனே வந்துட்டான். அண்ணே நான் வந்து அவங்க இடம் கேட்டாங்கண்ணே, ஒன்றுக்கு போகிறீங்களா ஆகி போகிறீங்களான்னு கேட்டானே. இது தப்பாக நான் கடைசியில் பார்த்தா அவன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான். அவனுக்கு வெளி உணர்வு தெரியல, இல்லை வெகுலியாக என்னென்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா உடனே நான் பழகலை அந்த பையன்ட்ட. அப்புறம் வந்து இவன் சொல்கிறான், ஜிஎம் கூப்பிட்டு மேனேஜர்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏன்டா பண்ணேன், அசிங்கமாக இல்லையா அவனை பேசுறதுக்கு, எப்படி தான் வெளியில் வரவங்கள்ட்ட டீசெண்டாக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, நான் பஸ்ஸுலேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் தலைவலின்னு சொல்லி பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தார். நான் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைவலி வந்த விக்ஸு பாக்கெட்டு நான் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். நான் ஒன்றுமே பண்ணல. அவர்கிட்ட கேட்காமலே நான் அவர் நெத்தியில் நான் தடவி விட்டேனே. அவர் என்னை சிரிச்சுக்கிட்டோ என்னையா பண்ணுற, எனக்கு தலைவலி நான் தேய்ச்சிக்கிறேன், நீ ஏன் நெத்தியை தேய்க்கிற, என்ன ஏன்னு அவர் ஒன்றுமே புரியாமல் சிரிச்சுக்கிட்டாரு. அப்போ அது உதவி தானே, இந்த மாதிரி உதவி பண்ணால் உங்களுக்கு வந்து தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டான். அப்போ நான் எனக்கு வேலையை பிடிக்கல அப்படின்ட்டு. ஜிஎம் வந்து என்னை கீழே இருந்து மேலே பார்த்தாரு. என்ன ஏங்க பார்க்குறீங்க, எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு இந்த மாதிரி ஆள் யாருன்னு தெரியாதுங்க அப்படின்னு நான்